இருங்க, நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாத்துண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டுமா. சரிங்கண்ணா. என்ன சக்தி, அந்த கார்த்திகோட ஆபீஸ்க்கு போனியா? அவரை பாத்தியா? இல்ல சிஸ்டர், பார்க்க முடியல. ஏன், என்னாச்சு? கார்த்திக் சாரை பார்க்க போனா அவங்க அண்ணி ஐஸ்வர்யா அங்கேயும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிதான் பெரிய பிரச்சனையாகி இவங்களை இங்க ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தேன். இப்ப திரும்பவும் அவங்கள அங்க பார்த்ததும் பயந்து போய் ஆட்டோல கிளம்பி வந்துட்டேன். ஆனா அவங்க என்னை எப்படியோ பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த துங்காவுக்கு தகவல் சொல்லி அவங்க என் ஆட்டோவை ஃபாலோ பண்ணாங்க. நல்ல வேலை, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோவில்ல தீபா மேடமோட போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த துங்காளுங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ஆசிரமத்துக்கே வந்து சேர்ந்தேன். அவங்க என்ன அந்த துங்காவோட ஆளா? ஆமா சிஸ்டர், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தீபா மேடத்தை பழி வாங்க பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ஏனே தெரியல. வீட்லயே இவங்களுக்கு எதிரிங்க இருப்பாங்க போல. சரி, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியே, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க தீபா மேடம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தான் இவங்களுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி சொல்லி ஆசிரமத்திலேயே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. ரெக்கவரி ஸ்லோவா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நான் இவங்களை எப்படியாவது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேர்த்துட்டா போதும், அப்புறம் அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. ஆனா அவரை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியல சிஸ்டர். ஒரு டைம் நான் அவரை பார்த்தேன், ஆனா உண்மையை சொல்லாம திருப்பி அனுப்பிட்டேன். இன்னொரு டைம் ரெஸ்டாரண்ட் வெளியே பார்த்தோம், அவரை என்னால மீட் பண்ண முடியல. இவங்கள நான் அவர்கிட்ட எப்படிதான் ஒப்படைக்க போறேனே தெரியல சிஸ்டர். நீங்க கவலைப்படாதீங்க அக்கா, நாங்க தீபா அக்காக்காக கத்தர்கிட்ட வேண்டிக்கிறோம். அவங்க கண்டிப்பா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நீ கவலைப்படாத சக்தி, கர்த்தர் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. கண்டிப்பா தீபாவை அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து வைப்பாரு. சீக்கிரமே அது நடக்கும் பாரு. ஹாய். என்ன முருகா? வா கார்த்தி, உட்காரு. என்ன கார்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் முருகா, நீ எப்படி இருக்க? முருக விஷயத்துல நல்லா தான் இருக்கேன். சரி, நீ ஏன் எப்பவுமே இந்த விஷயத்திலே இருக்க? விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல, அதுல இருந்து நிறைய இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அதான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கோம். ஓ சரி, அப்பா அம்மா இங்க? அதோ தூரத்துல ஒரு கோயில் தெரியுதுல, அங்கதான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை பார்க்க தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமா கார்த்தி. நான் இங்க வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நானா இப்ப கடவுளாச்சே, எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு எனக்கும் ராசி நல்லா ஒத்து போதில்ல கார்த்தி, அதான் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒத்து போறதால தானே மீட் பண்றோம். ஆமா கார்த்தி,
என்ன டல்லா இருக்க மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை முருகா. சாமி கிட்ட போய் சொல்லக்கூடாது கார்த்தி. நான் சாமி, நீ சொல்லு, ஏன் டல்லா இருக்க? நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்னு சொன்னேன்ல, ஆமா, அது எனக்கு இன்னும் கிடைக்கல முருகா. அதான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத கார்த்தி. அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கிடைக்கும். நான் உன்னை பாப்பேன்னு இங்க நம்பிக்கையா உட்காந்துருந்தல, அதே மாதிரி நீயும் இங்க வந்தல, அதே மாதிரிதான் நீயும் நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை தான் முக்கியம் கார்த்தி. எப்பவும் நம்பிக்கையை கை விட்டுறாத. ராமு, ஆ? வாப்பா போலாம். கார்த்தி, அப்பா கூப்பிடுறாரு, நான் வரட்டுமா? சரி. கார்த்தி, ம். நம்ம திரும்பவும் சீக்கிரமே மீட் பண்ணுவோம். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. தொலைஞ்சு போன பொருள் கூடி சீக்கிரம் உன் கைக்கு கிடைக்கும். நான் வரேன் கார்த்தி. ஓகே முருகா. கார்த்தி இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்தை. வீட்ல இருக்கிறது தீபா இல்லங்கறத நம்ம கிட்ட கடைசி வரைக்கும் மறைச்சிட்டார்ல. இப்பவும் அத்தை தாலி கட்ட சொன்னதுனால தான் உண்மையை சொன்னாரு. இல்லைன்னா சொல்லாம நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு தான் இருந்திருப்பாரு. ஏய், அவன் தான் அம்மாக்காக இந்த உண்மையை மறைச்சேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏமாத்திட்டான் அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஏங்க, அத்தை ஹெல்த்துக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாருல. கோயில உண்மை தெரிஞ்சப்போ அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அதான் எதுவும் ஆகல. நீ எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? அருண், நீங்க 1000 தான் சொன்னாலும் கார்த்தி இந்த விஷயத்துல செஞ்சது தப்புதான். நம்மள விடுங்க, அத்தை கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவங்க கார்த்தி மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட மறைக்க அவருக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. மீனாட்சி, கார்த்தி யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டான். இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி கஷ்டப்படுத்துறதை விட யார்கிட்டயும் சொல்லாம தீபாவை கண்டுபிடிச்சலாம் நினைச்சிருப்பான். அம்மா கல்யாணம் வரைக்கும் போனதுனாலதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டான். எனக்கும் வீட்ல இருக்கிறது தீபா இல்லைங்கிற டவுட் இருந்துச்சு. அந்த கீதாவோட நட உட பாவனை பேசுற விதம் எல்லாமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஒரு அண்ணியா இது எல்லாத்தையும் நானும் கவனிச்சேன். ஆனா சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதான் யார்கிட்டயும் சொல்லாம விட்டேன். அத்தை, நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அதான் கார்த்தி ஏன் மறைச்சேன்னு தெளிவா சொல்லிட்டான். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ என் கவலையெல்லாம் என் மருமக தீபா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா இல்லையா, அதை பத்தின சிந்தனை தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே இதை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. சார், கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. உங்க அம்மா சடங்கு செய்யறதா சொல்லி கல்யாணத்தை நடத்துறதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல. அம்மா அப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இது ஃபார்மாலிட்டின்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க. நானும் அதை நம்பி தான் வந்தேன். ஆனால் அம்மா இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள்லாம் இல்லைங்க. முதல் தடவை எங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ அவங்களால அதை பார்க்க முடியல. 2வது தடவை எங்கள் கல்யாணத்தை பார்க்குற சுச்சுவேஷன் வரும்போது அது நடக்காமல் போயிடுச்சு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது பார்த்துடணும் தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. சார், நான் இங்க வந்ததுல இருந்து ஆண்டியை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. உங்க மேல இருக்கிற பாசத்தினால்தான் இப்படிலாம் செய்யறாங்கன்னு
என்னால புரிஞ்சுக்க முடியுது. கோவில்ல நான் கோவமா இருந்தது உண்மைதான். அப்போ அவங்க ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்கன்னு நானும் சைலண்டா இருந்துட்டேன். இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தாங்க. என்னங்க இது? இது நான் உங்களுக்காக ஆசையா வாங்கின ஷர்ட். பிரிச்சு பாருங்க. என்ன திடீர்னு ஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆ, நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிருந்தேன்ல. என்ன சேலஞ்சு? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? உங்களை என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஓ, ஆமா. அப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஷர்ட்டை நீங்க போட்டுக்கணும். இதுக்கு மேட்சிங்கா நான் ஒரு saree எடுத்திருக்கேன். அத நான் கட்டிக்கிட்டு நாம 2 பேரும் ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் சினிமா, மாலு, ஹோட்டல்னு நல்லா ஜாலியா சுத்தணுங்க. அதுதான் என் ஆசை. அப்போ நான் ஐ லவ் யூ சொல்லிடுவேன். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஆமா, நிச்சயமா சொல்லதான் போறீங்க. அதுல என்ன சந்தேகம்? ஒருவேளை நான் சொல்லனா? அப்படிலாம் நடக்காதுங்க. சொல்லனா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. சார், என்னாச்சு? ஏன் அந்த ஷர்ட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? இது தீபா எனக்கு கிஃப்டா கொடுத்த ஷர்ட். ஓ, அப்படியா? ஆமா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் அப்போ அவங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. ஸோ என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படி நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா இந்த ஷர்ட்டை கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லையா? நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ நடந்துருச்சு. அத்தை, என்ன மீனாட்சி? வாங்க அத்தை, சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன் அத்தை வேண்டான்னு சொல்றீங்க? பசிக்கலையா? பசிக்கலம்மா. தீபா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியாம என்னால் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? பாவம், அவளுக்கு மட்டும் அடுத்து ஏன் இப்படி சோதனை வருதுன்னே தெரியல. அத்தை, கார்த்தி தான் தீபா பத்திரமான இடத்துல இருக்கான்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கார்த்தியும் இன்னும் தீபாவை நேர்ல பார்க்கலையேம்மா. நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சுதானே அவனும் தீபா பத்திரமா இருக்கிறதா சொல்றான். ஒருவேளை அவன் சொல்றது தப்பா இருந்தா அப்புறம் என்னம்மா பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அத்தை. தீபா பத்திரமா தான் இருப்பா. இல்லம்மா, தீபாவை நேர்ல பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. அத்தை, நீங்க உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் குணமாயி வந்திருக்கீங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் போடணும். கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. வாங்க. இல்லம்மா, என்ன கம்பல் பண்ணாத, எனக்கு பசிக்கல. கார்த்தி, அண்ணி சொல்லுங்க. நீ அத்தை சாப்பிட கூப்பிட்டா வரமாட்றாங்க. ஏன்? அவங்க தீபாவையும் நினைச்சுக்கிட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை எல்லாம் போடணும்ல. நீங்களாவது அத்தை கிட்ட கொஞ்சம் பேசுங்க.
சரிங்க நீ நீங்கள் போய் டிஃபன் எடுத்து வைங்க, நான் வரேன். ம் சரி கார்த்தி. மா, வாப்பா கார்த்தி, உட்காரு. இப்போ எதுக்கு சாப்பாடு வேணாம்னு சொன்னீங்க? எனக்கு பசிக்கலப்பா, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பசிக்கலையா இல்லை தீபாவை நினச்சி வேண்டான்னு சொல்கிறீங்களா? என்ன மீனாட்சி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? மா, நீங்கள் சாப்பிடாம இருந்தால் தீபா வந்துடுவாங்களா? இல்லப்பா, அவ எங்க இருக்கா எப்படி இருக்காளோன்னு நினைக்கிறப்ப எனக்கு சாப்பிட தோணல. மா, நான் தான் அவங்க பத்திரமா தான் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏமா இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இப்படியே நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு எதனா ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? ஆண்டி, என்னால தான் எல்லா பிரச்சனையும். நான் இல்லைன்னா தீபா இந்நேரம் வந்து சேர்ந்திருப்பாங்கல்ல. ஏமா இப்படிலாம் பேசுற? நான் தீபா இல்லைங்கிற ஆதங்கத்துல பேசுறேனே தவிர அதுக்காக உன்னை அந்த துங்கா கிட்ட பலி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. தீபா மாதிரியே நீயும் நல்லா இருக்கணும். மா, தீபா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, அதை கொடுங்க. முதல்ல சாப்பிடுங்க. இல்லப்பா, எனக்கு வேண்டாம். எனக்கு தீபா நினைப்பாவே இருக்கு. அவ எனக்காக தான் தன் தாலியை என் காலடியில கழட்டி வச்சா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அவ சீக்கிரமே நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அதை நீதான்ப்பா செய்யணும். மா, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வருவேம்மா. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உன்னை நம்பாம நான் வேற யாரப்பா நம்ப போறேன்? ம், சரி சாப்பிடுங்க. இல்ல கார்த்தி, இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மா, இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. ம். என்ன சக்தி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு சிஸ்டர். என்ன திடீர்னு குழந்தைகளோட வந்திருக்கீங்க? அது வந்து தீபா குணமாகறதுக்காக அவங்க பாடின பாட்டை குழந்தைங்கள்லாம் பாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சிஸ்டர், பாடட்டும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இவங்க பாடி தீபா மேடம் கான்ஷியஸ்க்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் தானே. பாட சொல்லுங்க. குழந்தைங்களா, தீபா மேடத்துக்காக அவங்க பாடின பாட்டை நீங்க எல்லாரும் பாடணும், சரியா? ஆ.